வணக்கம். வாங்க, ஒரு சின்ன கற்பனையோட ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய கண்டம் இருக்கு. அது உலகத்தோட மிகப்பெரிய புதையலை அடைய துடிக்குது. ஆனா அந்த புதையலுக்கு போற ஒரே ஒரு வழி திடீர்னு மூடப்பட்டுடுச்சு. அப்போ என்ன ஆகும்? சரி, அந்த தேடல் எப்படி உலக வரைபடத்தையே மாத்தி அமைச்சதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஐரோப்பியர்கள் இந்தியாவை தேடி வந்த கதை. பல 100 வருஷமா நம்ம ஊரு மிளகு, ஏலக்காய் மாதிரியான நறுமணப் பொருட்களும் பட்டு துணிகளும் தான் ஐரோப்பாவோட ஆடம்பரத்துக்கு அடையாளமா இருந்துச்சு. இந்த எல்லா செல்வமும் ஒரே ஒரு தரவழிப்பாத வழியாதான் அவங்களுக்கு போயிட்டு இருந்தது. ஆனா 1453ல துருக்கியர்கள் கான்ஸ்டான்டினோப்பிள கைப்பற்றினப்போ அந்த வர்த்தகத்தோட உயிர்நாடியே ஒரே ராத்திரியில துண்டிக்கப்பட்டுடுச்சு. இந்த ஒரு கேள்விதான் ஐரோப்பாவோட அரசவைகளையே ஆட்டி படைச்சது. பழைய வழிய திரும்ப திறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்போ ஒரே தீர்வுதான், இதுவரைக்கும் யாருமே போகாத கடல்ல ஒரு புது வழிய கண்டுபிடிக்கணும். இது உண்மையிலே ஒரு துணிச்சலான, சொல்லப்போனா ஒரு பைத்தியக்காரத்தனமான திட்டம்தான். சரி, முதல்ல இந்த தடை எப்படி உருவாச்சு, அதோட விளைவுகள் என்னவா இருந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க. இது ஏதோ ஒரு சாதாரண வியாபார பாதைக்கான தேடல் மட்டும் கிடையாது. மார்க்கோ போலோ மாதிரி பயணிகளோட குறிப்புகள், இந்தியாவோட அளவற்ற செல்வத்தை பத்தி, தங்கம், வைரம், நறுமணப் பொருட்கள்னு விதவிதமான கதைகளால ஐரோப்பாவை நிரப்பி வச்சிருந்தது. அதனால இது ஒரு தேடலை விட ஒரு பெரிய புதையல் வேட்டைன்னு சொல்றதுதான் சரி. இந்த பயங்கரமான சவால முதல்ல ஏத்துக்கிட்டது ஒரு சின்ன நாடுதான், போர்ச்சுகல். அவங்களுக்கு உந்து சக்தியா இருந்தது இளவரசர் ஹென்றி. கடலோட மர்மங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற அவரோட அடங்காத ஆர்வம்தான் இந்த மாபெரும் பயணத்துக்கே வித போட்டது. இப்ப நீங்க பாக்குற இந்த காலக்கோடு காட்டுற மாதிரி இது ஒரே நாள்ல கிடைச்ச வெற்றி கிடையாது. இது பல தலைமுறைகளோட விடாமுயற்சியோட கதை. இளவரசர் ஹென்ரியோட கனவுல ஆரம்பிச்சு புயல்களையும் தாண்டி பார்த்தலோமியா டயஸ் ஆப்பிரிக்காவோட முனையாடைஞ்சு கடைசியா எத்தனையோ தியாகங்களுக்கு அப்புறம் வாஸ்கோட காமா இந்திய மண்ணுல கால் பதிச்சாரு. புதுசா ஒரு கடல் வழிய கண்டுபிடிச்சா மட்டும் போதாதில்ல, அத நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். போர்ச்சுகலோட ஆரம்பகால திட்டம் இதுதான், நீல நீர் கொள்கை. அதாவது நிலத்துல கோட்டைகளை கட்டி நேரத்தை வீணடிக்கிறதுக்கு பதிலா தங்களோட சக்தி வாய்ந்த கப்பற்படைய வச்சு இந்திய பெருங்கடலையே ஒரு கடல் கோட்டையா மாத்திரணும். இதனால மத்த ஐரோப்பியர்களோ இல்ல அரபு வியாபாரிகளோ உள்ள வராம தடுத்து மொத்த வியாபாரத்தையும் தங்களோட கைக்குள்ள வச்சுக்கலாம். ஆனா கடல்ல மட்டும் ஆதிக்கம் செலுத்தினா போதுமா? ஒரு நிரந்தரமான தளம் வேணும்ல. அல்போன்சோ டி அல்பகோ கோவாவை கைப்பற்றினதுதான் அந்த திருப்புமுனை. கோவா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான துறைமுகமாவும் இந்திய அரசியல்ல தலையிடுறதுக்கு ஒரு தளமாவும் மாறுச்சு. அப்போதான் கடற்படை ஆதிக்கத்திலிருந்து இந்திய மண்ணுல ஒரு பேரரச உருவாக்கணுங்கிற கனவு ஆரம்பிச்சது. போர்ச்சுகலோட வெற்றி ஒரு பெரிய ரகசியத்தை வெளியுலகுக்கு சொல்லுச்சு. இந்தியாவுக்கு கடல் வழியா போக முடியும், அது மட்டும் இல்ல, அதுல கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு லாபம் பார்க்க முடியும். இந்த செய்தி ஐரோப்பா முழுக்க பரவனதும் ஒரு புது, இன்னும் பெரிய பந்தயமே போடங்குச்சு. போர்ச்சுகலை தொடர்ந்து டச்சுக்காரங்க, அப்புறம் டேனிஷ்காரங்க வந்தாங்க. நீங்க பாக்குற மாதிரி அவங்க எல்லாரும் இந்தியாவோட கடற்கரையில தங்களுக்குன்னு சொந்தமா வர்த்தக மையங்களை நிறுவ ஆரம்பிச்சாங்க. இந்திய துணைக்கண்டம் மெதுவா ஐரோப்பிய சக்திகளுக்கான ஒரு செஸ் போர்டு மாதிரி மாற ஆரம்பிச்சுது. ஆனா இந்த பெரிய ஆட்டத்துல எல்லார்னாலையும் கடைசி வரைக்கும் நிக்க முடியல. டேனிஷ்காரங்க மாதிரி சின்ன சக்திகள் பெரிய போட்டியாளர்களோட அழுத்தத்தை தாங்க முடியாம கடைசியில தங்களோட இடங்களை வித்துட்டு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இது இந்த ஆட்டத்தை ரெண்டு பெரிய சக்திகளுக்கு நடுவுல நடக்க போற ஒரு இறுதி போட்டிக்கு கொண்டு வந்து நிறுத்துச்சு. இப்போ கதை அதோட உச்சகட்டத்துக்கு வருது. கடைசியா ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த 2 போட்டியாளர்கள் களத்துல இறங்குறாங்க. ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும். அவங்களோட வருகை வெறும் வியாபார போட்டியா இருந்தது ஒரு பேரரசுக்கான பேரா மாத்தப் போகுது. இந்த 2 நிறுவனங்களும் தான் இந்தியாவோட தலையெழுத்தையே மாத்தி எழுதப் போகுது. ஒரு பக்கம் தனியா வியாபாரிகளால உருவாக்கப்பட்ட ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனம், இன்னொரு பக்கம் பிரெஞ்சு மன்னரோட நேரடி ஆதரவோட உருவாக்கப்பட்ட பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம். சொல்லப்போனா இது ஒரு பிரைவேட் கம்பெனிக்கும் ஒரு அரசாங்க கம்பெனிக்கும் நடுவுல நடந்த ஒரு மோதல். இந்த கோட்டைகள்லாம் வெறும் வியாபாரம் பண்ற இடங்கள் கிடையாது. இதெல்லாம் அதிகாரத்தோட சின்னங்கள். மெட்ராஸ், கடலூர், கல்கத்தானி இந்தியாவோட முக்கிய கடற்கரை பகுதிகள்ல இந்த மாதிரி கோட்டைகளை கட்டி ஆங்கிலேயர்கள் தங்களோட பிடிய நல்லா இறுக்கிக்கிட்டாங்க. ஆங்கிலேயர்களோட இந்த வளர்ச்சிக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி பிரெஞ்சுக்காரங்க பாண்டிச்சேரிய தங்களோட மகுடத்துல ஒரு வைரக்கல் மாதிரி மாத்துனாங்க. அது அவங்களோட வியாபாரத்துக்கும் சரி, தென்னிந்தியாவுல அவங்களோட அரசியல் ஆசைகளுக்கும் சரி ஒரு சக்தி வாய்ந்த மையமா இருந்துச்சு. வியாபாரம் பண்ண வந்தவங்க எப்படி ஆட்சியாளர்களா மாறுனாங்க? இந்த ஆச்சரியமான மாற்றத்தை பத்தி நமக்கு எப்படி தெரியும்? நல்ல வேளையா,
வரலாறு நமக்காக சில தடயங்களை விட்டுட்டு போயிருக்கு. வரலாறுங்கிறது ஒரு கற்பனை கதை கிடையாது இல்லையா? அது டைரிகள், கடிதங்கள், அரசாங்க ஆவணங்கள்னு உண்மையான ஆதாரங்களோட அடிப்படையில எழுதப்படுது. இந்த ஆதாரங்கள் தான் பல 100 வருஷத்துக்கு அப்புறம் அன்னைக்கு நிஜமா என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காட்டுற ஒரு டைம் மிஷின் மாதிரி. இதுக்கு ஒரு மிகச் சிறந்த உதாரணம் ஆனந்த ரங்கம். இவர் பாண்டிச்சேரியில பிரெஞ்சு கவர்னருக்கு மொழிபெயர்ப்பாளரா வேலை பார்த்தவரு. தன்னோட டைரியில அன்னைக்கு நடந்த அரசியல் சூழ்ச்சிகள், வியாபார ஒப்பந்தங்கள் பத்தி மட்டும் எழுதல, ஏன் அன்னைக்கு சாயங்காலம் விருந்துல என்ன சாப்பாடு பரிமாறினாங்கன்னு வரைக்கும் குறிச்சு வச்சிருக்காரு. பாருங்க, ஒரு தனி மனுஷனோட கண்கள் வழியா நாம ஒரு முழு சகாப்தத்தையே பார்க்க முடியுது. ஆக வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு டிடெக்டிவ் மாதிரி தான் வேலை செய்றாங்க. அவங்க டைரி மாதிரி எழுத்து ஆதாரங்களையும் கோட்டைகள், நாணயங்கள் மாதிரியான பொருள் ஆதாரங்களையும் ஒன்னு சேர்த்து கடந்த காலத்தோட ஒரு முழுமையான சித்திரத்தை நமக்கு உருவாக்குறாங்க. பல வருஷ போட்டிக்கு பிறகு எல்லாமே ஒரே ஒரு வருஷத்துல, ஒரே ஒரு போர்க்களத்துல ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அந்த வருஷம் 1757. பிளாசி போர். இந்த ஒற்றை நிகழ்வு இந்தியாவோட எதிர்காலத்தையே நிரந்தரமா மாத்திடுச்சு. இந்த இடத்துல தான் ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனம் ஒரு வியாபார கம்பெனிங்கிற முகமுடிய கிழிச்சு எரிஞ்சிட்டு தன்னை ஒரு அரசியல் சக்தியா நிலைநிறுத்திக்கிச்சு. லாபம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் நாட்டை ஆளணுங்கிற லட்சியமா மாறின தருணம் இது. லாபத்தை மட்டுமே தேடி வந்த ஒரு சில வியாபாரிங்க எப்படி ஒரு பெரிய பேரரசோட ஆட்சியாளர்களா ஆனாங்க? இது தற்செயலா நடந்ததா, இல்லனா ஒரு பக்காவான திட்டத்தோட நடந்த ஆக்கிரமிப்பா? இந்த கேள்விக்கான பதில்ல தான் நவீன இந்தியாவோட கதையே தொடங்குது. யோசிச்சு பாருங்க.